Praise be to God. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அப்படின்னு பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லவும் அப்பா கர்த்தாவே, அதற்குண்டான சாட்சியை சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை ஒன்று. பிரியமானவர்களே, ஆவியாக நம்மோடு உள்ள ஒரே தேவன் நமது கர்த்தராகிய தேவன் மட்டுமே. பிதாவிற்கு ரூபம் இல்லை. நமது பாவங்களுக்காக பரிகார பலியாக தம்மை ஒப்பு கொடுக்க வார்த்தையாயிருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே மனுஷ சாயலாக வந்தார். இதன் நிமித்தம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களில் ஒரு சாராராகிய கத்தோலிக்கர் உருவ வழிபாட்டிற்கு தங்களை அடிமையாக்கி கொண்டு அதிலிருந்து வெளியே வர மறுக்கிறார்கள். ஆனாலும் அவர்களும் பரிசுத்த ஆவியை பெறுவார்களே, ஆனால் நிச்சயமாக இந்த விக்கிரக வழிபாட்டிலிருந்து விடுதலை பெறுவார்கள். நாங்கள் எல்லாம் அப்படித்தானே பெற்றுக்கொண்டோம். இந்த வசனத்தில் விடுதலையும் உண்டு என்று சொல்லாமல் விடுதலையும் உண்டு என்று கூட்டி சொல்லப்பட்டுள்ளது. இதன் பொருள் என்ன? கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்கள் தாங்களும் ஒன்றிற்கும் அடிமைப்படாமல் இருப்பார்கள், அடிமையாயிருக்கிற மற்றவர்களுக்கும் விடுதலை பெற உதவியாயிருப்பார்கள் என்பதே அதனுடைய பொருள். பரிசுத்த ஆவியானவரை பெறும் பொழுது அது ரட்சியத்தின் பூரணத்தை மட்டும் நமக்கு தராமல் பூரண விடுதலையை நமக்கு தருவதை நாம் புரிந்து விட வேண்டும். இப்படியாய் நடந்த ஒரு பெரிய சம்பவத்தை இன்றைக்கு சாட்சியாக சொல்ல கர்த்தர் தந்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாகும். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கருணை இல்லம் ஆரம்பிக்கப்பட்டு அநேக வாலிப ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளையும் இங்கே வளர்க்க கர்த்தர் உதவி செய்தார். அப்படி வளர்த்து கொண்டிருந்த வேளையில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 4 பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகளை ஒரு சகோதரி, அதாவது நகர்நல்லூர் பகுதியை சேர்ந்தவர்கள் கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்தார்கள். இங்கே அந்த பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருந்தார்கள். அதில் இருந்த ஒரு மூத்த மகனுடைய பெயர் மகேஷ் என்ற ஒரு பிள்ளை, மிக நன்றாக படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை. எல்லா பிள்ளைகளும் இங்கே மொத்தமாய் வளர்ந்து எல்லாம் ஆளாகிய பெரிய ஏறக்குறைய ஏதோ வாலிப வயதுக்கு வரும்போது என்ன நடந்ததோ தெரியவில்லை. அதாவது இங்கே இருக்கிற இந்த கட்டுப்பாடு பிடிக்கவில்லையோ என்னவோ எங்களுக்கு தெரியல. திடீர்னு ஒரு நாள் அந்த மூத்த மகன், நான் ஒரு காரியத்துக்காக உள்ளே ஜெபம் பண்ணி கொண்டிருந்த வேளையில வந்து, ஐயா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னான். அவன் எதோ டியூஷனுக்கு போகிறான் போல இருக்குன்னு, சரி போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு என் வேலையை பார்த்து கொண்டுட்டேன். இரவு 9 மணி ஆகியும் அவன் வராததினால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் முடிச்சு அவனுடைய தம்பியை கூப்பிட்டுட்டே, எங்கடா அவங்க அண்ணன் போனானே, போய் டியூஷனுக்கு போனவன் திரும்பி வரலன்னு. ஐயா அவன் டியூஷனுக்கு போல, அவனுடைய ஃப்ரெண்டு வந்து என் கூட வந்து நீ தங்கிக்கடா எங்கள் வீட்டில் அப்படின்னு சொன்னதுனால அவன் அங்கே கடந்து போயிட்டான் போல இருக்கு. எனக்கு சரியா
ஐயா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ எங்கே போனாலும் சரியில்லை, ஒன்றும் புரியல. அது என்னென்றால் கொண்டு வந்து நம்ம வளர்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கிற அப்படின்னாலே திடீர்னு காணாமல் போனால் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த வீட்டாருக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கிற பயத்தோடு அன்றைக்கு இரவு முழுதும் நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். காலையில் உட்காந்து யோசித்து கொண்டிருக்கிறேன், ஒருவேளை நீ எங்கே போயிருப்பான் எங்கன்னு யோசித்த போது திடீர்னு என் கண்களுக்கு முன்பாக அரியலூர் அப்படின்ற ஒரு பெயர் வந்தது. அரியலூர்னா இன்னைக்கு ராத்திரி ட்ரெயின் ஏறி போயிட்டு இருப்பானா, இது என்ன சொல்கிறான் ஒன்றும் புரியல. இந்த சின்ன பையன் என்ன சொல்கிறான், இதுக்கு ஒன்றும் புரியாமல் நான் விழித்து கொண்டிருந்த போது கர்த்தர் திடீர் என்று கதிர் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிப மகனை, அவர் இந்த பக்கத்தை மணலிக்கு பக்கத்தில் குடியிருக்கிறாரு, அவர் இதை நான் பார்க்க வந்திருந்தார். என்னை பார்த்து என்ன ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கிறீங்க அப்படின்னாங்க. இல்லைப்பா இப்படி ஒரு காரியம் நடந்து போச்சு, இந்த பிள்ளைகளுக்கு உத்தரவாதம் கொடுக்கணும், நம்ம பிள்ளைங்களை கொண்டு வந்து நம்ம வளர்க்குறோம், அந்த பையன் எங்கே இருக்கிறான்னு தேடி கண்டுபிடிக்கணும். ஏன் என்ன உங்களுக்கு தோணுது அப்படின்னு. என்னவோ அரியலூர்னு தெரியுதுப்பா, ஆண்டவர் ஏதோ காட்டுறாருன்னு. உடனே அந்த தம்பி சொன்னார், அரியலூர்னா இங்கேருந்து திருச்சி பக்கம் அந்த பக்கம் அவ்வளோ தூரத்துக்கு போயிருப்பானா, முதல்ல ஒன்று செய்வோம், போய் ஸ்கூலில் போய் அவன் இன்னைக்கு வந்திருக்கிறானா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்து தம்பி சொன்னாப்புல, இல்லைன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க, ஸ்கூலுக்கு அவன் இன்னைக்கு காலையில் வந்திருக்கிறான், அதனால் வந்து ஒருவேளை ஃப்ரெண்டு ரொம்ப தொந்தரவு பண்ணான்னு வீட்டுக்கு போயிட்டு இருப்பான் போல இருக்கு, அதனால் அங்கே போய் இங்கே பக்கத்தில் அரியலூர்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் போய் நான் பதில் போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன்னு போயிட்டு வந்து சொன்னார். இல்லை அவன் ஃப்ரெண்டுடைய வீட்டில் தான் போய் தங்கியிருக்கிறான், அவன் ஃப்ரெண்டு தொந்தரவு பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறான், அதனால் உனக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் போனதுனால தைரியமாக போய் தங்கிட்டான் போல இருக்கு அப்படின்னு. மறுநாள் உங்கள் குடும்பத்தாரை எல்லாம் சேர்த்து கூட்டிகிட்டு வந்து அந்த பையன் தம்பி அங்கிருந்து கூட்டிகிட்டு வந்தீங்க, இங்கே வச்சு வளர்க்க ஆரம்பித்தோம். அன்று இரவு ஒரு பயங்கரமான ஒரு காரியம் நடந்தது. என்னன்னு பார்க்கும்போது தம்பி இப்படி ஓடிட்டான், நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளையாச்சு, இது என்ன ஆச்சு அப்படின்னு நான் உள்ளே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 11 12 மணி இருக்கும்போது எனக்கு எதிர ஒரு சின்ன உருவம், அதாவது ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையனுடைய உருவம். அது எப்படி இருக்குதுன்னா, ஒரு தண்ணிக்குள்ளே முழுக்க முழுக்க முங்கி வெளியே வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தலை பரட்டையா அப்படியே நிறைய தண்ணி தலையில் இருக்கிற மாதிரி எனக்கு உத்து நான் பார்க்குறேன். திடீர்னு ஒரு சத்தம் அங்கேருந்து, நான் மாறன், அந்த பையனை வெளியே அனுப்பு, அவனை வெளியே அனுப்பு, அவனை இங்கே வைக்காத, என்னை வெளியே அனுப்பு, அவனை நான் ஒரு வழி பண்ணணும்னு ஒரு சத்தம். யார் இது மாறன், யாருக்கு இது சொந்தக்கார பிள்ளை, எனக்கு ஒன்றும் புரியல. நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிசாசே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தத்தை அதை அதட்டிட்டு ஏதோ நம்மளை ஏமாத்துறது போகிறதுன்னு வெளியே வந்து இந்த எல்லா பிள்ளைகளையும் எழுப்பி, டேய் இங்கே யாருக்காவது ஒருத்தருக்கு மாறன் யாரையாவது தெரியுமாடா அப்படின்னு கேட்டால், இந்த காணாமல் போனான் பாருங்க, அவனுடைய அந்த தம்பியை எழுந்து திருத்தன்னு முடிக்கிறான். என்னடா அப்படின்னு கேட்டால், இல்லை எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான் மாறுன்னு சொல்லிட்டு, அவன் ஸ்கூல் படிக்கும்போது அவன் ஸ்கூல் கிணத்துல விழுந்து இறந்துட்டான் அவன் கடைசியில் அப்படின்னு. அப்போ தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி உங்கள் அண்ணன் இந்த மாதிரி வந்து மிரட்டுறான், அந்த மாதிரி ஒரு காரியம் நடக்குது, அதனால தான் உன்னை இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து ஒழுங்காக படிக்க விடாமல் உன்னை பிசாசு உன்னை தொந்தரவு பண்ணுவதுறான்னு சொல்லி அவனுக்கு விளக்கம் சொன்னால் அவனுக்கு புரியலை. அவனுக்கு பிற்பாடு அவனுக்காக நான் உபவாசம் போட்டு அநேக நாள் செபித்து கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த பொல்லாத ஆவியிலிருந்து அந்த மகனுக்கு ஒரு விடுதலையை தந்து கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இன்றைக்கு அவன் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று நம்முடைய சபையிலே இன்றைக்கு ஒரு பிள்ளையா இன்றைக்கு ஒரு வாழ்ந்து கொண்டிருக்க கர்த்தர் தாமே கிருபை செய்தார். நாம் வாசிக்கிறோம் பாருங்க, கர்த்தரே ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நமக்கு தேவன் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கும் பொழுது நமக்கு மட்டும் விடுதலை கொடுக்கிறவராக இல்லை, நம்மை வைத்து இன்னும் அநேகருக்கு ஆண்டவர் தாமே விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே ரட்சிப்பினுடைய பூரணத்தை மட்டும் நம்ம பெற்றுக்கொள்ளாதபடி விடுதலையினுடைய பூரணத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, எவ்வளவோ பெரிய காரியங்களை நீர் செய்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி ராஜா. எங்களோடு இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரே ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக ரட்சிப்பை மாத்திரமல்ல தகப்பனே, பூரணமான ஆவி ஆத்மா சரீரத்திலே விடுதலை எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நீர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டு வாழ, உமோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.